பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 22 அதிகாரம் 24 வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். எனக்கு அன்பானவர்களே, உபத்திரவப்படுகிறவனை தேவன் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா, ஐயோ அவன் உபத்திரவத்தில் இருக்கிறான் என்று அவனை அற்பமாய் அவர் எண்ணுகிறதில்லை. அவனை அருவருக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, நாம் உபத்திரவப்படும் பொழுது அவனை அற்பமாய் எண்ணுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் அவருடைய முகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவளுக்கு மறைக்கிறார்கள். என்ன காரணம்? நம்மிடம் ஏதாகிலும் உதவி கேட்டு விடுவார்களோ என்று அவர்களை பார்த்தாலும் பார்க்காத ஒரு நபர் போல கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் பாருங்க, நம்முடைய தேவன் உபத்திரவப்படுகிறவனை, அவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறதில்லை. ரெண்டாவது, அவனை அருவருக்கிறதில்லை. அவனுடைய நிலையை சொல்லி அவர் ஒருபோதும் பேச மாட்டார். நாம் என்ன சொல்லுகிறோம்? அவனுக்கு இது வேணும், அவன் அகல கால் வச்சிட்டான் இல்லை. கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய குறைகளை சொல்லி பேசுகிற தேவன் இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். கடைசியா அந்த வார்த்தையை பாருங்களேன். அவருடைய முகத்தை அவர் என்ன செய்கிறதில்ல? மறைக்கிறதில்ல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நாம் உபத்திரவப்படும் பொழுது அவருடைய முகத்தை நோக்கி நாம் கூப்பிட வேண்டுமா? எங்க தாவீது சொல்லும்போது சங்கீதம் 69:29 சொல்லுகிறான், நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். சங்கீதம் 116:3 சொல்லும்போது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நான் அடைந்தேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, உங்களை தவிர என்னை தப்புவிப்பதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே, என்னை தப்புவிச்சிடுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் சொல்லுவேன், கூப்பிடுகிறவனுக்கு அவருடைய முகத்தை அவர் மறைக்க மாட்டார். உனக்கு உதவி செய்யும்படி, உங்களை தூக்கி விடும்படி, அந்த உபத்திரவத்தின் கட்டுகளை அறுத்து விடும்படி கர்த்தர் இன்னைக்கு இறங்குவாருங்க. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, உங்களை ரட்சிக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் உபத்திரவத்தை மாற்றுவார். உங்கள் வேதனையை மாற்றுவார். உங்கள் கண்ணீரை மாற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் கேட்டு அவருடைய உபத்திரவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.